விட்டால் கூட உனக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் வராது, என்னைக்கு உன்னாலே நன்மையே செய்ய போகாது. சரி, என்ன பண்ணலாம் என்று எம்பெருமான் ஆராய்ச்சி பண்ணினான். கூட பிராட்டி இருந்தால் கிரகஸ்தன் என்பது தெரிந்து போகும். பிராட்டி வருவேன் என்று அடம் பிடிக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு பிரம்மச்சாரியாக போவதென்பதும் இப்பொழுது முடியாது. நீ ஏன் ஏதேனும் சொல்லேன். அந்த சமயத்தில் பிராட்டி தெரிவிக்கிறாள், அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரைமார்பா என்று நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசுரம். திணைத்தனையின் திருமகளை விடாதவன். திருமகள் எம்பெருமானுடைய திருமார்பிலே எப்பொழுதும் தானும் வீறு பெற்று விளங்குகிறாள். திருமார்பிலேயே இருக்கிறாள். ஆக திருமார்பிலேயே இருந்து கொண்டு வருகிற பக்தர்களை எல்லாம் தான் குளிர கட்டாட்சித்து எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பிப்பதையே தனக்கு காரியமாக கொண்டிருக்கிறாள். வாமனாவதாரத்திலே தானே தெரிவிக்கிறாள், சுவாமி ஒன்று பண்ணுகிறேன், உம்முடைய மார்பிலே ஏறி அமர்ந்து விடுகிறேன், நீர் மறைத்து கொண்டு புறப்படலாம். கிருஷ்ணாஜினம் மான்தோலாலே மூடிக்கொண்டு பெருமான் நடந்தான் என்பது சரித்திரம். தோடியன் இப்பொழுது மேலே அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறேனே, இப்படி போட்டுக்கொள்வதற்கு யோக வஸ்திரம் தரிக்கை என்பது பெயர். இந்த உத்திரியத்தை இப்படி போட்டுக்கொண்டு இப்படி சாத்தி கொண்டு விட்டோம் என்னால் மேலே யோக வஸ்திரம் தரிக்கை. இந்த கிரமத்தை ஆரம்பித்து கொடுத்தது வாமன பெருமான் என்று சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள். ஆக உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராட்டி வெளியிலே தெரியக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணலாம், என்ன ஆராய்ச்சி பண்ணினான் எம்பெருமான். தன்னுடைய உத்தரியத்தாலே மூடி மறைத்து கொண்டு கீழே வந்து சேர்ந்தானாம். கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் நெருங்கின தொடர்புகள் பல உண்டு. அதில் முக்கியமானது, எனவே தானே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்ப புறப்பட்டவள் மீண்டும் மீண்டும் என்னத்துக்காக வாமனாவதாரத்தை கொண்டாட வேண்டும், இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற காரணத்தால் தான். இந்த ரெண்டு அவதாரத்திலே தான் பிறக்கிற பொழுதே சதுர்புஜ ரூபனாய் சங்கசக்கர கதாபத்மங்களை தரித்தவனாய் மகாவிஷ்ணுவனுடைய ரூபத்தோடே பெருமான் பிறந்தான் என்கிற ஏத்தம் இந்த ரெண்டு அவதாரங்களுக்கு உண்டு. இந்த ரெண்டு அவதாரங்களுக்கு அந்த பெருமை உண்டு. ஒரு தம்பதி எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணினார்கள். கணவனும் மனைவியுமாக இறைவனை குறித்து தாங்களும் தபஸ் பண்ணினார்கள். தேவகியும் வசுதேவருமே செய்தார்கள் அல்லவா. அந்த சமயத்தில் எம்பெருமான் தெரிவிக்கிறான், இதற்கு முன்னமே கூட நீங்கள் பிரார்த்தித்தது உண்டு. பல பேர் பல விஷயங்களுக்காக எம்பெருமானை தொழுவர்கள். என்னென்னமோ பெருமானிடத்திலே கேட்கிறோம். அந்த தம்பதிக்கு பெருமானே தங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆக பிருஷ்ணி சுதபா என 2 பேர். அந்த 2 பேருக்கும் பிருஷ்ணி கர்ப்பனாக எம்பெருமான் வந்து பிறந்தான். அதிதி காஷ்யபர் அவர்களுக்கு தானும் பிள்ளையாக உபேந்திரனாக வாமனனாக பிறந்தான். வசுதேவர் தேவகி அவர்களுக்கு கண்ணனாக பிறந்தான். ஆக ஒரே தம்பதியை மீண்டும் மீண்டும் பிறக்க அவர்கள் பிரார்த்தித்தபடிக்கு தானே எம்பெருமான் பிள்ளையாக பிறந்தான் என்பது சரித்திரம். ஆக கிருஷ்ணாவதாரத்திலே 4 கை சங்கு சக்கர கதாபத்மங்களை தரித்தவனாய் பிறந்தான். வாமனாவதாரத்தில் அப்படியே பிறந்தானாம் எம்பெருமான். 2 அவதாரத்திலும் தமப்பனார் பிரார்த்திக்கிறார், பெருமானே ஒரு லோகத்திலே நடையாடுகிற ஒரு சாதாரண குழந்தையைப் போலே காட்சி தருவாய். சொன்ன மறுகணம் எம்பெருமான் அதை கேட்டு அப்படியே நடக்கிறான். இன்னைக்கும் ராமனுடைய பக்தர்களுக்கும் கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கும் ஒரு பெரிய போட்டியே உண்டு. ராமனுடைய பக்தர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், எங்கள் ராமன் தமப்பனார் சொல் என்றைக்குமே மீறாதவன். அப்பா சொல் கேட்கிற பிள்ளை ஒன்று உண்டு என்னால் அது ராமனுக்குத்தானே அந்த பெருமை உண்டு. பித்ருவாக்கிய பரிபாலனத்தையே பிரயோஜனமாக கொண்டவன். பித்ருவாக்கிய பரிபாலனம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காகத்தான் ராமாவதாரமே. என்ன ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், ராமன் தான் அப்பா சொல் கேட்கிறான். கிருஷ்ண பக்தர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ராமன் வளர்ந்து 12-15 வயசுக்கு அப்பா சொல் கேட்டார் என்பது ஸ்ரீராமாயணம். கண்ணன் பிறந்த அன்னைக்கு 4 கைகளோட குழந்தை பிறந்தது. உபசம்ஹர அப்பா விசாரிக்கிறார், பக்கத்தில் பிரார்த்திக்கிறார், ஜாதோஷி தேவதேவேஷ சங்கசக்கர கதாதர, ஏ பெருமானே நீயே பிறந்திருக்கிறாய் என்பது நன்கு விளங்குகிறது. ஒரு சின்ன பிரார்த்தனை, 4 கையிலே 2 கை மறைத்துக்கொள், இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் மறைத்துக்கொள். இந்த உலகத்தில் ஒரு சாதாரண குழந்தை எப்படி காட்சி அளிக்குமோ நீ அப்படி காட்சி அளிக்க கடவாய். சொன்ன உடனே கேட்டது குழந்தை. இப்பொழுது கிருஷ்ண பக்தர்கள் கேள்வி கேட்டார்கள், 12-15 வயதுக்கு நன்கு வளர்ந்து அப்பா சொல் கேட்பது ஆச்சரியமா, பிறந்த அன்னைக்கே அப்பா சொல் கேட்பது ஆச்சரியமா? இது கண்ணனுக்கு இருக்கிற தனிப்பட்ட ஏத்தம். அப்படித்தான் உபேந்திரனாக பிறந்தான் எம்பெருமான். உபேந்திரன் என்னால் இந்திரனுக்கு சகோதரன் என்பது அர்த்தம். அதிதிக்கும் காஷ்யபருக்கும் இந்திரன் ஒரு பிள்ளை. அந்த இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தபடியினாலே வாமனாவதாரத்துக்கு உபேந்திராவதாரம், உபேந்திரன் என்கிற திருநாமம் உண்டு. 12 ஆதித்யர்களிலே 12ஆமவனாக எம்பெருமான் தோன்றினான் என்பது சரித்திரம்.
இந்திரன் அசுரர்களை எல்லாம் நன்கு வென்று முடித்தான். மகாபலியை நன்கு உதைத்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் மகாபலி கீழே விழுந்து கிடக்கிறான். இது ஆரம்ப கால கட்டம். ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டான். பிராணன் போகிற தருவாயிலே இருக்கிறான் மகாபலி. சுக்ராச்சாரியர் போய் சஞ்சீவனி பர்வதத்திலிருந்து ஓஷதிகளை எல்லாம் கொண்டு வந்து மகாபலியை உயிர்ப்பிக்கிறார். என்னென்ன சக்தி கொடுக்க வேண்டுமோ அது அத்தனையும் கொடுக்கிறார். பிருகு வம்சத்திலே தோன்றின அந்தணர்கள் எல்லாம் பெரிய பெரிய யாகமெல்லாம் மகாபலியின் பொருட்டு செய்தார்கள். மகாபலி என்பவன் வேறு யாரும் இல்லை, பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன். அந்த விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. பெரிய பாகவத பரம்பரை என்ன அவசியம் சொல்லலாம். இருந்தாலும் அசுர குலத்திலே தோன்றினவன் மகாபலி. யார் என்னால் பிரகலாதனுக்கு நேரே பேரன். பிரகலாதன் நரசிம்மனை தவிர மத்தொன்னு அறியாதவன். ரத்தன் தோய்ந்த தன்னுடைய கையை எடுத்து பிரகலாதன் தலையிலே வைத்து நரசிம்ம பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான். ஹிரண்யனை கொன்று முடித்திருக்கிற வேகம் கையிலே குருதி படிந்திருக்கிறது. அந்த கையை எடுத்து பிரகலாதன் தலையில வைத்து அனுகிரகம் பண்ணுகிறான். சின்ன குழந்தை பிரகலாதன் அழ ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் சந்தேகம், ஓஹோ தமப்பனார் போன வருத்தத்துக்கு பிள்ளை அழுகிறதா என்னால். அவன் அதற்காக அழுதவன் இல்லை. தன்னை பாம்புகள் தீண்டின காலத்திலேயே அஞ்சாதவன். சத்வா சப்தமதி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகைஹி. ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார், பாம்புகளாலே கடிக்கச் செய்த காலத்திலே பிரகலாதன் அசையாது நின்னிருந்தான். பக்கத்தில் போய் ஒருத்தர் விசாரித்தார், பாம்பென்னால் படையும் நடுங்கும். பக்கத்தில் இவ்வளவு கொடிய நாகங்கள் வந்து விஷத்தை கக்கிக் கொண்டிருக்க, உன்னை தீண்டிக் கொண்டிருக்க, நீ எப்படி எதுவுமே அறியாதவனாக நின்னாய்? அந்த சமயத்தில் பிரகலாதன் ஒரு பதில் சொல்லுகிறான், இந்த ஆத்மாவுக்கு மேலே இந்த சரீரம் இருக்கிறது என்று உணர்ந்தால் தானே வலி தெரியும். எனக்கு அந்த உணர்ச்சியே இல்லை. நான் ஆத்மா என்கிற நிலையிலே மட்டுமே நின்னிருந்தேன். தேகாத்மாபிமானம் என்று சொல்லுவார்கள். அது யாருக்கும் நினைத்து கொள்ள வேண்டாம், நமக்கெல்லாம் ரொம்ப அதிகம். தேகமே ஆத்மா என்று பிரமித்திருக்கை, ஆத்மா வேறு தேகம் வேறு என்கிற ஞானம் இல்லாது இருக்கை. ஆக தேகமே ஆத்மா என்று நமக்கு ரொம்ப பயம். இந்த தேகத்தை ரொம்பவும் நாமும் பராமரித்து கொள்ளுகிறோம், ரொம்ப பாதுகாப்பதற்கு முற்படுகிறோம். ஆக பிரகலாதன் தெரிவிக்கிறான், என் சரீரத்தை பற்றி நான் கவலையப்படவில்லை. அழியாததான ஆத்மா, அந்த ஆத்மா என்னைக்கு நட்டப்படுவதென்பதே கூடாது. ஆத்மாவுக்கு எது நட்டம் என்னால், இறை சிந்தனை இல்லாதிருக்கிறதுனால் அது ஆத்மாவுக்கு நட்டம். ஆகவே தெரிவிக்கிறான், என் அப்பா போனதின் பொருட்டு நான் அழவில்லை. இந்த கை தங்கள் தலையிலே படாதா என்று எத்தனை தேவர்கள் இன்னளவும் கடுங்கால் தவம் தாங்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள், கடுமையான தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்னவர்களுக்கும் கிட்டாத ஒரு பெருமை ஏத்தம் ஒரு அசுரப்பிறவியிலே பிறந்த எனக்கு வாய்த்ததே என அத்தனை ஆச்சரியப்படுகிறான் பரம பாகவதனான பிரகலாதன். அவனுடைய பிள்ளை விரோச்சனன். அந்த விரோச்சனிடத்திலே தேவர்களெல்லாம் வஞ்சகமாக அவனை ஏமாற்றி அவனுடைய ஆயுஷை பறித்தார்கள். விரோச்சன இடத்துல சென்று வேண்டினார்கள், உனக்கு நிறைய ஆயுசு இருக்கிறதே, அதிலே சக்தியாலே பாதிக்கு மேலே நமக்கு தர வேண்டும் என்று வஞ்சகமாக ஏமாற்றினார்கள். விரோச்சனன் அறிந்து கொண்டான், வந்திருக்கிறது தேவர்கள் தாம். புரிந்து போனது. இருந்தாலும் கேட்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவே கூடாது. ரொம்ப அழகான ஒரு சாடு ஸ்லோகம் உண்டு. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்னால், ஒரு பிச்சைக்காரன் இங்கும் அங்குமாக சென்று கையேந்துகிறான் இறப்பாளன். அந்த சமயத்தில் ஒரு வீட்டிலையும் அவன் பிச்சை கேட்கிறான். கூடவே அவன் சொல்லுகிற இன்னொரு செய்தியும் உண்டா. என்ன செய்தி தெரியுமா? போன ஜென்மத்தில் யாருக்கும் நான் எதுவும் கொடுத்ததில்லை, இந்த ஜென்மத்திலே கை நீட்டி விட்டேன். இந்த ஜென்மத்தில் கொடுக்கிற நிலையிலே நீங்கள் இருந்தால் கொடுத்து விடுங்கோள், இல்லைனால் அடுத்த ஜென்மம் என் ஜென்மந்தான் உங்களுக்கும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஒரு வீடாக அவன் போகிறானான். இன்னொரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் உண்டு. என்னத்துக்காக விண்ணப்பிக்க வந்தேன், எம்பெருமான் அவதாரங்கள் எல்லாம் பண்ணுகிறான். விரோச்சனன் பிரகலாதனுடைய பிள்ளை. அந்த பிள்ளையினிடத்தை வந்து தேவர்கள் எல்லாம் வஞ்சகமாக கேட்ட பொழுதும் சரி கொடுத்து விடுவது என்று தன் ஆயுஷிலே பாதிக்கு மேலே கொடுத்த பெருந்தகை அவன். ஆக பிரகலாதனும் சிறந்தவன், விரோச்சனனும் சிறந்தவன். அவன் பிள்ளை அந்த விதத்திலே தவறானவனாக இருக்கக்கூடும். இருந்தாலும் சுக்ராச்சாரியராலே மீண்டும் உயிர் வரப்பெற்றவனாய் இந்திரனை யுத்தத்துக்கு அழைத்தான். இந்திரா, அன்னைக்கு அடித்து புகட்டாய், இன்னைக்கு தெம்போடே வந்திருக்கிறேன், மோதிப்பார் என்று சவால் விடுக்க இந்திரன் போய் தன்னுடைய ப்ரஹஸ்பதியினிடத்திலே விசாரிக்கிறான், தன்னுடைய குருவினிடத்திலே போய் பேசுகிறான். இப்பொழுது மீண்டும் மகாபலி வந்திருக்கிறான், போய் சண்டை போடலாமா? ப்ரஹஸ்பதி தெரிவிக்கிறார், இந்த வேளையிலே போய் நீ சண்டை போட்டாய் கிரஹீத்வா புனருன்னதாக. இந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வாங்குகிற பொழுது வினயத்தோடே நிற்பவர்கள். தங்கள் காரியம் ஆகிவிட்டதென்னால் எம்பெருமான் ஒரு நன்றி கூட சொல்லாமல் ஓடிப்போய் விடுவார்களாம். லோகத்திலே பல பேர் உண்டு, வேலை ஆகிற வரைக்கும் பின்னே சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த காரியத்தை நாம் செய்து கொடுத்து விட்டோம் என்னால் அதற்கான ஒரு நன்றி பாராட்டுதல் என்கிற பண்பு கூட அவர்களிடத்திலே இராது. இது தேவர்களுடைய லட்சணம். ஆனால் அவர்களுக்கு எம்பெருமான் வேலை செய்கிறான். அதற்கு ஒரு உதாரணம் தெரிவிக்கிறார்கள். ஒரு சின்ன செடி நட்டு வைத்திருக்கிறோம். அந்த செடிக்கு நித்தியமும் நாம் தான் தண்ணீர் ஊற்றுகிறோம். ஒரு சின்ன ஒரு மாங்கொட்டையை கீழே நட்டு வைத்திருந்தால் அதிலிருந்து மாமரம் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறதுனால் சின்ன செடி தானே,
நித்தியமும் நாம் தான் தண்ணீர் கொட்டுகிறோம். ஒரு கவி வேடிக்கையாக தெரிவித்தார், இந்த செடிக்கு மனிதர்களிடத்திலே நன்மதிப்பே கிடையாது, மனிதர்களிடத்தே மரியாதையே கிடையாது. என் கையில இருந்து ஜலத்தை பெற்றுக்கொண்டு என்னிலும் உயர்ந்தவனாக வளர்ந்து விடுகிறது. நாமே நிமிர்ந்துதானே பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்பொழுது என்ன நினைத்துக் கொள்ள வேண்டுமாம், நாம் நம் கையில இருந்து தண்ணீர் பெற்றுக்கொண்டு வளர்ந்த செடி நாமே நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு இது வளர்ந்து விட்டதே, மரியாதை தெரியவில்லை. அந்த அளவுதான் தேவர்களும் இருக்கிறார்கள். ஆக எம்பெருமானிடத்திலே நன்மதிப்பு வைக்காதவர்கள் இருந்தாலும் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது எம்பெருமான். ஆக போய் இந்திரன் கதற உடனே பிறப்பதாகத்தான் ஆமோதிக்கிறான் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியமாக புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷ துவாதசி, இன்னைக்கு துவாதசி, அது ஒரு ஏத்தம் இருக்கிறது. ஆக புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷ துவாதசி, ஸ்ரவண நட்சத்திரத்திலே எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருவவதாரம் பட்டர் என்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். பெருமானே, நீ பிறக்கிற பொழுதெல்லாம் பிராட்டியும் பிறக்கிறாள். ஒருவேளை பிராட்டி பிறக்கவில்லை என்று சொன்னால் நீ பண்ணுகிற அவதாரங்களுக்கு பிரயோஜனமே இராது. அவதாரங்கள் அத்தனையும் வியர்த்தம், வீணானவைகளாகத்தான் அமைந்திருக்கும் என்று தானும் தெரிவிக்கிறார். ஆக மோகினி அவதாரம் பண்ணி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்துவிட்டு கருட வாகனத்தின் மேலே ஏறி வைகுண்டத்துக்கு எம்பெருமான் சென்றுவிட, அதனாலே கோபம் கொண்ட மகாபலி இந்திரனை வந்து தாக்க முற்பட, இந்திரனாலே ரொம்ப தூரத்துக்கு காயப்பட்டு உயிர் பிழைத்தவனான மகாபலி இந்திரனுடைய ராஜ்யத்தை தான் அபகரித்துக் கொண்டு இந்திரனை சத்தியலோகத்துக்கு ஓடவிட, பிற்பாடு பெருமான் பிறந்திருக்கிறான். வாமனாவதாரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? பிறந்த அன்னைக்கே ஜாத கர்மம் நடைபெற்றது, பிறந்த அன்னைக்கே உபநயன சம்ஸ்காரமும் நடைபெற்றது. சூரியனே பிரம்மோபதேசம் பண்ணினார். பிரம்மோபதேசம் நாளைக்கு பார்க்கலாம். இந்த பிள்ளை, இந்த குழந்தை அமர்ந்திருக்கும். தமப்பனார் அதற்குன்னு ஒரு பட்டு வஸ்திரம் புதிதாக வாங்கியிருப்பர். 2 பேருமாக போர்த்தி கொண்டு உள்ளுக்குள்ளே என்னமோ நடக்கும். அது என்ன நடக்குமோ அது வாத்தியார் சுவாமி பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுப்பர். இந்த மந்திரத்தை பிள்ளைக்கு சொல்லிவிட வேண்டியது. பிரம்மோபதேசம் ஒரு தமப்பனார் பண்ண வேண்டும் என்னால் எத்தனையோ காலத்துக்கு நித்தியமும் 1000 தடவை காயத்ரி ஜபம் அவர் செய்திருக்க வேண்டும். இது சாஸ்திரம். இன்னைக்கு இருக்கிறது எப்படி தெரியுமா? அவர் மொத்தமாகவே 1000 பண்ணியிருக்க மாட்டார். இது வரைக்கும் அவருக்கு பூணூல் போட்ட நாளிலே இருந்து இன்றளவுக்கு அவர் மொத்தமாகவே 1000 பண்ணியிருப்பாரா என்னால் அதுவே சந்தேகம். ஆனால் உபநயன சம்ஸ்காரத்திலே பிரம்மோபதேசத்திற்கென்னே பல தடவை அவர் சொல்லி இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடியேன் தெரிவிக்கிறேன். ஆக பிரம்மோபதேசம் அப்படி இந்த வாமனாவதாரத்தை எம்பெருமானுக்கு செய்தது யார் என்னால் சூரியனே வந்து பிரம்மோபதேசம் பண்ணுகிறார். பெருமான் அன்னைக்கே சமிதாதானம் பண்ணுகிறார். கையிலே சமித்து எடுத்துக்கொண்டு சமிதாதானம் பண்ணுதல் இது பிரம்மச்சாரிகளுக்கு வேண்டிய கடமை. தலாவணை வட்டம் ரொம்ப பிரசித்தம். தலாவணை வட்டம் வந்ததென்னால் காமோகார்ஷின் மன்யுரகார்ஷின் ஜபம் பண்ண வேண்டியது என்று வாத்தியார் சுவாமி சொல்லுவார். அதனால் சுவாமி காமோகார்ஷின் மன்யுரகார்ஷின் என்னால் ஒன்றுமில்லை, கையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் நமோ நமஹா 1008 தடவை சொல்லு, இல்லை 108 தடவை சொல்லு என்று சொல்லிவிட்டு போய்விடுவர். அர்த்தம் நமக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் அதற்குள்ளே உண்டு. என்னைக்கேனும் ஒரு நாள் அஸ்ரத்தையாலும் அவகாசமின்மையாலும் என்னாலே சந்தியாவந்தனாதி காரியங்கள் சரிவரச் செய்யப்பட்டிருக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் அல்ல, காமமும் கோபமும் காரணமே ஒழிய நான் காரணமில்லை என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கை, பெருமானுடைய க்ஷமையை வேண்டுகை, அவனிடத்திலே பொறுமையை வேண்டுகை. இது காமோகார்ஷின் மன்யுரகார்ஷின் ஜபம் என்று சொல்லப்படும். அடுத்த நாள் ஆவணி அவிட்டத்துக்கு மத்தா நாள் காயத்ரி ஜபம் ரொம்ப விசேஷம். அன்னைய தினம் தலா ஆவணி அவிட்டத்துக்குள்ள ஒரு குச்சியாக எடுத்து அக்னியிலே சேர்த்து காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சேர்க்க வேண்டும். ஒரு பிள்ளை ரொம்ப புத்திசாலி. அப்பா ஒரு 1000 குச்சி வாங்கி கொடுத்தார். 1008 காயத்ரி பண்ண வேண்டும் என்று கொடுத்தார். இந்த பிள்ளை பார்த்தது சமித்து பாதி சாவித்ரி பாதி தீர்மானித்து விட்டது. ஒரு தடவை மந்திரம் சொல்லும் பொழுது 2 குச்சியாக எடுத்து அக்னியிலே போட்டுவிடும். மந்திரம் ஒன்றும் அந்த சமித்து ஒன்றும் இந்த கணக்கிலே மொத்தமாக சீக்கிரத்திலேயே முடித்து விட இது ஒரு வாய்ப்பு. என்னதுக்காக சொல்ல வந்து, அன்னைக்கே வாமனாவதாரத்தை எம்பெருமான் தானும் சமிதாதானம் பண்ணினான் என்பது சரித்திரம். ப்ரஹஸ்பதி தானே வந்திருந்து பூணூல் அணிவித்தார். பூதேவி மான்தோலை அந்த பிள்ளைக்கு கொடுக்க, சந்திரன் தண்டத்தை கொடுக்க, பிரம்மா கமண்டலத்தை கொடுக்க, சப்தரிஷிகள் தர்பையை கொடுக்க, சரஸ்வதி ஜபமாலையை கொடுக்க, பெத்த தாயான அதிதி வஸ்திரத்தை கொடுக்க, குபேரன் கையிலே பாத்திரத்தை கொடுக்க, பவதி பிக்ஷாந்தேகி என்று பிள்ளை கேட்க வேண்டுமே, உமாதேவியே முதலிலே அன்னமிட்டாள் என்பது சரித்திரம். வாத்தியார் சுவாமி இன்னைக்கும் பக்கத்தில் சொல்லுவார், இந்த அரிசி எல்லாம் வைத்துக்கொண்டு 1 வருஷத்துக்கு பொங்கல் பண்ணி சாப்பிட வேண்டும்
இன்னும் இன்றைக்கி சொல்லுகிற வழக்கம் வரைக்கும் உண்டு. பொங்கல் பண்ணி சாப்பிடுகிற வழக்கமெல்லாம் இல்லை. வாத்தியார் பக்கத்தில் இருந்து சொல்லுவார், ஆக பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி என்று இந்த பிள்ளை கேட்டதனால் உடனே அரிசி அங்கங்கே இருக்கிற கிரகிணிகள் எல்லாம் கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளை போக வேண்டும். ஆக பிச்சை எடுத்து உண்ணுதல் என்பது ரொம்ப முக்கியமான கடமையாக இந்த இடத்திலே அது விதிக்கப்படுகிறது. இதெல்லாம் அந்த எம்பெருமான் செய்தவுடனே கையிலே குடையையும் பிடித்துக்கொண்டு கமண்டலத்தையும் ஏந்தினவனாய் நேராக மகாபலி அஸ்வமேத யாகம் பண்ணுகிற இடத்துக்கு எம்பெருமான் நடக்க ஆரம்பித்தான். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். வன்மா வையமளந்த எம் வாமனா என்று அழைக்கிறார். இந்த உலகத்தினுடைய கடுமையை நினைத்து பார்க்கிறார். எம்பெருமானுடைய பொற்பதங்கள் எவ்வளவு மென்மையானவை, பிராட்டி தொட்டாலும் கன்றி போகும்படியான திருவடிகள். அடிக்கடி ஆச்சாரியர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிராட்டிமார் கைப்பட்டாலும் சிவந்து போகிற மெல்லடி பெருமானுடையது. அந்த திருவடிகளை கொண்டு கோரமான இந்த உலகத்தை எல்லாம் பெருமான் அளந்திருக்கிறான். ஆக சின்ன பிள்ளையாக அந்த மகாபலியினுடைய யஜ்ஞ பூமியை நோக்கி எம்பெருமான் நடக்கிறான். தூரத்திலே இருந்தே மகாபலி பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம். ஓஹோ, ஒரு சின்ன பிள்ளை பிரம்மச்சாரி குழந்தை என்ன அழகாக சிறு குடையை கையிலே பற்றி கொண்டு என்ன வேகமாக நடந்து வருகிறது. தேஜஸை பார்த்தால் பிரம்மவர்ச்சஸை போலே தான் திகழ்கிறது. இந்த குழந்தைக்கு மூவுலகத்தையும் கொடுத்து விட வேண்டியது என அப்பொழுதே அவனுடைய மனசு சொல்லி